இவன் இந்த நேரத்துல போன் பண்றா? ஹலோ, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தாமா. வேலை ஜாஸ்தியா? ஜாஸ்தினா கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன், என்ன விஷயம்? மத்தியானம் உங்க ஆபீஸ்க்கு வரலான்னு இருக்கேன். என்னது? ஏன் ஷாக்கான மாதிரி கேக்குறீங்க? இல்லப்பா, நீ சொன்னது எனக்கு கரெக்டா கேக்கல. ஓ, நீ ஆபீஸ்க்கு வரையா? ஆமா. ஏன்? முன்னாடி எல்லாம் ஆபீஸ்க்கு வா, சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அதுக்குதான் வரேன். சரியா? ஒரு நிமிஷம். என்ன? ஒரு செக் கலெக்ட் பண்றதுக்காக நான் இப்போ அண்ணா நகர் வரைக்கும் வர்றேன். நான் அப்படியே உங்க ஆபீஸ் கிட்ட வந்துடுறேன். அங்கேயே நம்ம மீட் பண்ணி 2 பேரும் சாப்பிடலாம். சரியா? அப்படியா? என்ன அப்படியா? ஓகே தானே? ஓகே வாங்க. ஓகே. அப்பா, தப்பிச்சிட்டேன். ஆமா, செலவுக்கு பணம் வேணுமே. இப்ப என்ன பண்றது? ஏன் அவர் ஒரு மாதிரி பேசுறாரு? ஆபீஸ்ல இல்லாத மாதிரி இருக்கே, ஆனா ஆபீஸ்ங்கறாரு. ஹலோ, நான் மதுமிதா பேசுறேன். திருநா சாரோட மிஸ்ஸஸ். அவருக்கு கொஞ்சம் லைன் கனெக்ட் பண்ண முடியுமா? அவரை சஸ்பெண்ட் பண்ணி 6 மாசம் ஆச்சு மேடம். ஓகே. தினமும் காலையில 6 மணிக்கெல்லாம் எழுப்புறது, காஃபி கேட்டு மிரட்டுறது, என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்கங்கிறது என்ன பில்டப்? சாரி மது. என்ன சாரி? எதுக்கு சாரி? அது வந்து ஏங்க, கட்டின பொண்டாட்டிய 6 மாசமாவா ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க? யார் சொன்னது 6 மாசம்னு? கம்பெனில எனக்கு எம்டிக்கும் சண்டை வந்தது பிப்ரவரி 27ஆம் தேதி. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, இப்பதான் 5ஆவது மாசம் ஆகுது. உங்களை என்ன பண்றீங்க? பாரு மது, என்ன எது பண்றதா இருந்தாலும் வீட்ல வச்சு பண்ணு. இப்படி வெளியில வச்சு வேண்டாம். வீடா? இனிமே யார் உங்களை வீட்ல சேர்க்கறது? ஏய், சும்மா காமெடி பண்ணாத. காமெடி பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க தப்பு எதுவும் பண்ணாம உங்களுக்கு வேலை போயிருந்தா நான் வருஷம் பூரா உங்களை உட்கார வச்சு சோறு போடுவேன். ஆனா சீட் ஆடுறதுக்காக கம்பெனில இருந்து காசு திருடி அதனால வேலை போச்சுன்னா எவ்வளவு கேவலமான விஷயங்க. உங்களை வீட்ல இல்ல எங்கேயுமே சேர்க்க கூடாது. மது, ஆபீஸ்ல யாராவது ஏதாவது சொன்னா அது அப்படியே நம்பிடுறதா? அதெல்லாம் பொய். நீங்க சீட் ஆடுறது இல்லன்னு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. சீட் ஆடுவேன், ஆனா ஆபீஸ் பணத்தை திருடி சீட் ஆடுவேன்னு சொல்றது பொய். வேற எதுக்காக உங்களை வேலையில இருந்து தூக்குனாங்க? அது நான் யூனியன் சம்பந்தப்பட்ட ஆளுங்கிறதுனால மிஷின்ல அடிப்பட்ட ஒரு ஒர்க்கருக்கு மெடிக்கல் பில் விஷயத்துல கம்பெனிக்கு கொஞ்சம் அதிகமா செலவானாலும் பரவாயில்ல செய்யுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ண. அது எங்க எம்டிக்கு பிடிக்கல. அதனால பிளான் பண்ணி நான் கம்பெனி காசை திருடுனேன்னு என் மேல கதைய கட்டி பழி போட்டாங்க. நீங்க மட்டும் தாங்க பொய்ய அப்படியே உண்மை மாதிரி பேசுவீங்க. நான் சொன்னது 100% உண்மை. அன்னையில இருந்து எம்டி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். இந்த மாசம் வேலை தரேன்னு சொல்லியிருக்காரு. நிஜமாவா? ஆமா மது, நான் எந்த தப்புமே பண்ணல. அது அவருக்கும் தெரியும். இல்லனா மறுபடியும் வேலை தரேன்னு சொல்லுவாரா? உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லனா உங்க சஸ்பெண்டர் ஆர்டர் பத்தி நீங்க ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? சொன்னா உன்னோட மனசு கஷ்டப்படுமேன்னு தான் சொல்லல மது. நீங்க இருக்கீங்களே, அடேங்கப்பா, உங்களை என்னால சமாளிக்க முடியலப்பா. கல்யாணத்துல இருந்து பாக்குறேன், பண்றதெல்லாம் ஏடா கூடும். கேட்டா என் மேல பாசமா இருக்கிற மாதிரி பேசுவீங்க. நான் நிஜமாவே உன் மேல பாசமா தான் இருக்கிற மது.
உனக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. உங்க பாசத்தை தான் கல்யாணம் ஆனதுல இருந்து பாக்குறேனே. சும்மா போதையில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. போதையா? யாரு குடிச்சிருக்கா? எனக்கு வர கோவத்துக்கு மேலேயே ஊத்திக்கிட்டு வந்த மாதிரி நாறுது. குழந்தைகிட்ட கேக்குற மாதிரி யார் குடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே. நாறுதா? சென்ட் எல்லாம் அடிச்சிட்டு தானே வந்தேன். சரி, அதெல்லாம் விடு, வா சாப்பிட போலாம். நாளா யார் கூடயும் சாப்பிட வரல. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னையே. எங்க எம்டி என்கிட்ட ஒரு வேலை சொன்னாரு. அத பத்தி உங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கலான்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு என் மேல மரியாதை இல்லாதப்போ நான் ஏன் அதை பத்தி பேசணும்? அதையெல்லாம் விடு மது, வா போலாம். நான் எங்கேயும் வரல. உங்களுக்கு எப்ப வேலை தரலான்னு உங்க எம்டி சொல்லிருக்காரு? இந்த மாசம் தந்துருவாரு. என்ன கேரண்டி? இன்னைக்கு ஈவினிங் அவரை மீட் பண்றதுக்காக நான் ஆந்திராவுக்கு போறேன். சும்மா போய் சொல்லி என்ன முட்டாளாக்க கூடாது. ஏற்கனவே உங்க ஆபீஸ்ல சார் வேலை இல்லைங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னாரா இல்லையான்னு கேவலமா கேட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் நான் ஆந்திரா போறேன். எம்டி கூட பேசுறேன். வேலையை முடிச்சிட்டு தான் வரேன். மது. சார், என்ன சார்? எம்டி கூப்பிடுறாரு. இதோ வரேன் சார். இவன் தான் பிரசாத்தா? ஆமா. சரி, நீ போயிட்டு வா, நான் ஆந்திரா போயிட்டு வரேன். நீங்க ஆந்திரா போங்க, அமெரிக்கா போங்க. வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். இல்ல நான் எங்கேயாவது போயிடுவேன். என்னது? எம்டி கிஃப்ட் கொடுத்திருக்காரு சார். சரி, இந்தாங்க, வேலையை பாருங்க. மூணு நாளைக்குள்ள இந்த வேலை முடியணும். காரணம்லாம் ஒன்னும் சொல்லாதீங்க, புரிஞ்சதுல? சார், இது பாருங்கம்மா, எல்லாருக்கும் gift கொடுக்கற மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மட்டும் சூட்கேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே தானே? எடுத்துக்கங்க. ஓகே சார். ஆனா 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க சார். கண்டிப்பா வாங்கிக்கிறேம்மா, எடுத்துக்கங்க.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.